வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோன்னா, 8ஆம் பாவகம். ஸோ 8ஆம் பாவகம் அப்படின்னாலே இதில் சொல்லப்படாத ரகசியங்கள் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ 8ஆம் பாவகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தோன்றது ஆயுள் ஸ்தானம் அப்படின்றது தான் உண்மை. அதுவும் உண்மை தான், ஆயுள் ஸ்தானம் தான். ஆனால் அது 7க்கு 2ஆகவும் இருக்குது. அப்படின்றதுனால ஒரு வகையில் அது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு பாவகம்னு சொல்லலாம். ஓகே, அதாவது சொல்லப்படாத ரகசியம் தான். சில சமயத்தில் 8ஆம் பாவகத்துடன் செவ்வாய் ராகு தொடர்பில் இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை வைத்து தான் 7க்கு 2இல் 7க்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான். மற்றும் 8ஆம் பாவகத்தின் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் மறைந்திருக்கும் விஷயம், அவ்வளோதான். மறைந்திருக்கும் விஷயங்களை வெளிக்கொண்டு வருதல் அப்படின்றது தான். ஜோதிடம் 8ஆம் பாவகம் வழியாகத்தான் வரும். சர்வ நிச்சயமாக புதன் மூலமாக இல்லை. புதன் உங்கள் ஜோதிட ஞானத்தை புரிந்து கொள்ளும் அளவீட்டை மட்டும்தான் தருவார். தன்னுடைய சுபத்துவ அடிப்படை, பாபத்துவ அடிப்படைன்ற அதில் கூட எனக்கு கொஞ்சம் சனி புதனை தொடர்பு கொள்ளலாம் என்ற அடிப்படை கொண்டவன் நான். அதனால் சர்வ நிச்சயமாக மறைபொருள், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு, ஜோதிடம் எப்படி வரும், அது ஜோதிடம் புதன் ஜோதிட கிரகமா அப்படின்றதுல போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகம் வழியாகத்தான் 6, 8, 12ஆம் பாவகம் வழியாகத்தான் ஜோதிடம் வரும்ன்றதை போட்டிருப்பேன். நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பேன். உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த வீடியோலேருந்து. ஸோ அப்போ 8ஆம் பாவகம் அது. அதே மாதிரி 6ஆம் பாவகத்தில் நான் ஆக்சிடெண்ட்டை சொல்லலை, ஆனால் 8ஆம் பாவகத்தில் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டு உங்களுக்கு உடனே சரியாயிடும். ஆனால் 8ஆம் பாவகத்தில் ஒரு முக்கியமான ஆதிபத்தியம் என்னென்னா, அங்கங்களை இழத்தல் அப்படின்றது ஒரு 8ஆம் பாவகத்துடைய ஒரு ஆதிபத்தியம். அங்கங்களை இழத்தல் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய கை, கால், இந்த மாதிரி இதை அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கத்தை இழக்கிறது அப்படின்றது 8ஆம் பாவகம். அப்போ அங்கத்தை இழக்கிறது அப்படின்னா என்னென்னா, ஆக்சிடெண்ட் மூலமாக கை போகிறது, கால் போகிறதுன்றது பார்த்தீங்களா, இதெல்லாம் 8ஆம் பாவகம். அதை தான் நம்ம அந்த காலத்தில் இருக்கிறவங்க கண்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்றது. ஸோ அப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் இதெல்லாம் 8ஆம் பாவகம் பாபத்துவமாக இருக்கும்போது, சனி, செவ்வாய், ராகு இந்த மாதிரி தொடர்பை பெற்று இருக்கும் பொழுது வரக்கூடிய அமைப்புகள், நான் சொல்கிறது புரியுதுங்களா? பட் எல்லாருக்கும் பொருத்தி பார்க்காதீங்க. 8ஆம் பாவகம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், 8ஆம் பாவகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், 8ஆம் பாவகம் ஒரு விதத்தில் புதையல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் புதையல் மூலமாக வரும். 8ஆம் பாவகம் புதையலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஜோதிடம் சொல்லிட்டேன், அங்கத்தை இழத்தல் சொல்லிட்டேன், அதாவது ஆக்சிடெண்ட் அமைப்புகளை சொல்லிட்டேன், ஆயுள் அமைப்புகளை சொல்லிட்டேன், புதையல் அமைப்புகளை சொல்லிட்டேன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது 8ஆம் பாவகம். ஒரு சிட்டிசன்ஷிப், ஒரு கண்ட்ரியில் எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா 8ஆம் பாவகத்தோடைய துணை கண்டிப்பாக தேவை. 8ஆம் பாவகம் 8ஆம் பாவகாதிபதியுடைய அமைப்பு கண்டிப்பாக தேவை அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. 8ஆம் பாவகம் பாவத்துவமாக இருந்தால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போக மாட்டோமா அப்படின்னா போவோம். அந்த இடத்தில் எப்படி நிம்மதியாக இருக்கீங்களா, நிம்மதியாக இல்லாமல் இருக்கீங்களான்றது தான் அந்த இடத்தோடைய அமைப்பு. 8ஆம் பாவகம் சுமத்துவமாக இருந்தால் இருக்கிற இடத்துலேருந்து போய் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. பாபத்துவமாக இருந்தால் இருக்கிற இடத்துலேருந்து போய் வருத்தப்படுவீங்க, அவ்வளோ. சுயன துக்கம் அப்படின்றது 8ஆம் பாவகம் தான். அதே மாதிரி தூரத்து சொந்தத்து மரணம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஜாதகருக்கு 8ஆம் பாவகாதிபதியுடைய தசை நடக்குது, இல்லை 8ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தோடைய தசை நடக்குது. அவர் காதில் கேட்குற விஷயங்கள் எல்லாமே துக்க செய்தியாக இருக்கும். தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் காதில் விழும். புரியுதுங்களா? பெரும்பாலும் எரும மாட்டை பார்க்குறீங்களா, 8ஆம் பாவகத்தோடு உங்களுக்கு ஒரு கிரகம் உட்காந்து அதன் அமைப்புகளில் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வரும். ஸோ இந்த 8ஆம் பாவகம் அப்படின்னும்பொழுதே நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. தீராத நோயை கொடுப்பது 8ஆம் பாவகம், தீர்க்கக்கூடிய நோயை கொடுப்பது 6ஆம் பாவகம். தீராத நோய் உங்களுக்கு வருது, பெரும்பாலான மக்களுக்கு சுகர் வரக்கூடிய அமைப்புகள், அதாவது லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்றதுன்னு இருக்குல்ல, சுகர் வர்றது, ஒபேசிட்டி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றது, இந்த மாதிரியான அமைப்புகள் 8ஆம் பாவகத்தோடு இருக்குது. இதில் இன்னொரு ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, 8ஆம் பாவகத்தில் சனி அமர்ந்தால் கண்டிப்பாக இருதயம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு நிறுத்தும்.
ஏன் அப்படின்னா அவர் 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதுவும் ஒரு விதத்தில் அதுவும் கடகம் அல்லது சிம்மமாக அமையும் போது அந்த 5ஆம் பாவம், அதாவது மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன், இல்லைன்னா மீன லக்னத்துக்கு சொல்கிறேன். மீன லக்னத்துக்கோ மேஷ லக்னத்துக்கோ 8ல் வந்து சனி அமரும் பொழுது கடகத்தையும் மற்றும் சிம்மத்தையும் பார்க்கும்போது இருதயம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை 8ஆம் பாவகம் வழியாக தருவார் அப்படின்றதும் ஒரு உண்மைதான். ஸோ அப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் சில சமயத்தில் வந்து அரசாங்கத்துக்கு பயந்து வீட்டில் அமர்வதுன்னு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அரசாங்கத்துக்கு பயந்து வீட்டில் அமர்வது 8ஆம் பாவகம். தீராத அவமானத்தை தருவது 8ஆம் பாவகம். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த 8ஆம் பாவகத்தில் தான் 6ஆம் பாவகத்தில் நிறைய இருக்குது, அதெல்லாம் உடனே தீர்ந்துவிடும். ஆனால் 8ஆம் பாவகத்தின் வழியாக வரக்கூடிய அவமானம் உங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், 8ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து, ஒரு மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க. மீன லக்னம் வேண்டாம், ஓகே. மீன லக்னத்திற்கு பதிலாக 8 8 8 8 சரி, மீன லக்னம்னே எடுத்துக்கோங்க. மீன லக்னத்தில் லக்னத்திற்கு 8ல் சுக்கிரன் உட்காந்துட்ருக்கார். ஓகே, லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் உட்காந்துட்ருக்கார். 6ஆம் இடத்துலேருந்து சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். சுக்கிர தசை நடக்குது. ஒரு பெண்ணினால் சர்வ நிச்சயமாக அவமானம் வரும். ஆணாக இருந்தால் பெண் மூலமாக வரும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக வரும். அந்த அவமானம் உங்கள் வாழ்நாள் வரைக்கும் நீடிக்கும். இது உண்மை. இது எந்த லக்னத்துக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு 8ல் சுக்கிரன் உட்காந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்படின்ற அடிப்படையில் 10ஆம் வீட்டிலிருந்து மேஷ லக்னத்திற்கு 11ஆம் வீட்டிலேருந்து சுக்கிரன் வந்து சனி வந்து 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிர தசையில் சர்வ நிச்சயமாக ஆணாக இருந்தால் ஒரு பெண் மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரு சில அமைப்புகள் அப்படியே தொடர்பில் வரும். ஏன்னா குடும்ப ரீதியாக அவமானம் படுறாரு. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன எடுத்துக்கணும், அவமானம், தீராத அவமானம். எனக்கு ஒரு அவமானம் வந்துருச்சு, என் வாழ்நாள் முழுக்க என் வாழ்க்கையில் இது ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கொடுப்பது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்தின் ஆதிபத்தியத்தை புரிந்து கொண்டு 8ஆம் பாவகத்தின் ஆதிபத்தியங்கள் வழியாகவே நல்ல அமைப்புகளில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது 8ஆம் பாவகம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். இதுதான் உண்மை, நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகத்தை அதிபதி தசை நடந்துகிட்ருக்கோம். அவங்கள போய் என்ன சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு வாங்க. ஒரு சமீபத்தில் நான் ஒரு ஆன்லைனில் வந்து லைவில் வந்து வீடியோவில் கூட மீன லக்னம் 8ல் சுக்கிரன் உட்காந்து தசை நடத்திட்டு இருக்கோம். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, என்ன ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், பிரச்சனையே இல்லை சார், எனக்கு சுக்கிர தசை முடிய போகுது, அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார், இது வரைக்கும் எனக்கு சுக்கிர தசை ஒன்றுமே பண்ணலைன்னாங்க. அதுதான் ஜோதிடம். ஸோ அப்போ 8ஆம் வீடை கணிக்க கற்றுக்கொள்ளணும். ஸோ 8ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்தால் ஆயுளை நீட்டும் அப்படின்னு என்னுடைய ஆசன் ஆதித்ய குருஜி சொல்லியிருக்காரு. அதை சற்று மாற்றி சொல்கிறேன். 8ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்தால் ஏன் ஆயுளை நீடிக்க வைக்கும் அப்படின்னால், ஆயுள் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும், ஆயுள் எவ்வளவு தூரம் இருக்கிறது அந்த ஜாதகருக்குன்றதை அந்த சனி தன்னுடைய 19 வருஷமும் உள்ள இறங்கி அவர் கொடுப்பார். புரியுதுங்களா? மற்ற அமைப்புகள்லையும் அந்த சனி அவரை தேட வைப்பார். தேடல் குணம், ஆயுள் எவ்வளவு இருக்குன்ற தேட வைப்பார். 90 95 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கிறது, 100 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கிறது, இதெல்லாம் சனி வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அமைப்புகள் தான். ஸோ அந்த மாதிரி 8ஆம் இடம் வழியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. பெயர் திருட்டு பட்டம் 8ஆம் வீடு வழியாக வருவது. திருட்டு பட்டம் வருதா உங்களுக்கு 8ஆம் வீடு வழியாக வருவது? என்ன சார் இது வரைக்கும் நீங்கள் நல்ல ஆதிபத்தியம் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னா, இருக்குது, நல்ல ஆதிபத்தியங்களும் இருக்குது. ஷேர் மார்க்கெட் 8ஆம் வீடு வழியாக வரும், 6 8 12ஆம் வீடு வழியாக வரும். சில சமயத்தில் 8ஆம் வீடு வழியாக பொழைப்பு வந்து ஒரு சில நிறைய பேருக்கு ஜோதிடமே 8ஆம் வீடு வழியாகத்தான் வருதுன்னு சொன்னேன். உங்கள் ஜாதகத்தில் போய் பாருங்கள், 8ஆம் அதிபதி 8ஆம் வீடோட தொடர்பு கொண்ட அமைப்பில் தான் உங்களுக்கு ஜோதிடமே வந்திருக்கும். கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. புதன் அதனுடைய அறிவை கொடுப்பார், அவ்வளோதான், கற்றுக்கிற அறிவை கொடுப்பார். ஸோ இந்த மாதிரியான நல்ல ஆதிபத்தியங்களும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பின்பற்றீங்கன்றதை பொறுத்து தான் 8ஆம் பாவம் உங்களுக்கு எப்படி செயல்படும் அப்படின்ற அமைப்புகள் இருக்குது. சரியா?
சுபகிரகங்கள் உட்காந்தா நல்லதை செய்ய போகுது, பாவகிரகங்கள் உட்காந்தா கெட்டதை செய்ய போகுது அப்படின்ற பொது அமைப்புகளில் பார்க்காமல் 6 8ஆம் அதிபதியாக ஒருத்தர் வந்து உட்கார்றார். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் இல்லை வேண்டாம், ரிஷப லக்னம் வேண்டாம், இந்த லக்னம் வச்சுக்கோங்க. அது பேர்னா துலா லக்னம். 6ஆம் அதிபதியான குரு 8இல் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு தசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடுமையான பிரச்சனைகளை தருவார். ஆனால் அதை உணர்ந்து கொள்வது, இந்த பிரச்சனை நமக்கு இருக்குன்றதை உணர்ந்து கொள்வது உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் உங்களுடைய லக்ன அமைப்புகள். ஆனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை அந்த இடத்தில் குரு தந்தே தீருவார். குறைந்தபட்சம் லக்னாதிபதி நன்றாக இல்லை, நீச்சமாகிவிட்டார் அப்படின்னாலும் குருவுடைய பார்வையில் 6 8ஆம் அதிபதியுடைய தொடர்புகளில் இந்த அமைப்புகள் இருக்கும்பொழுது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு உடல் ரீதியான ஒபேசிட்டி அமைப்புகளையும் குருவுடைய கட்டி சம்பந்த அமைப்புகளையும் தந்தே தீருவார். அந்த பாவகத்தில் அமர்வது அந்த பாவகம் அப்படி. ஸோ அப்போது 6 8ஆம் அதிபதியுடைய தொடர்பு பாதகாதிபதியுடைய தொடர்புன்னும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பாவகத்துக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஏன்னா பலன் எடுக்கும்போது இந்த அமைப்புகள்லாம் தேவை. ஸோ சொல்லப்படாத ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது தான் திடீர்னு ஒரு அவமானம் வருது அப்படின்னா டக்குன்னு கண்ணு எட்டுக்கு போயிடணும். அது தீரக்கூடிய அவமானமா தீராத அவமானமான்றது உங்களுக்கு புரியணும்ல. ஒரு ஜோதிடத்தில் நீங்கள் பலன் சொல்லணும். அப்படி அந்த அடிப்படையில் நான் ஒரு யூடியூப்பில் போடுறது மூலமாக யூடியூப்லேருந்து உங்களால் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஜோதிட ஆர்வலராக யூடியூப்பை பார்த்து ஆக முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முழுமையான ஜோதிடராக ஆகணும்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும், மூல புஸ்தகத்தை படிக்கணும். 10 ஜாதகம் ஒரு அடிப்படையிலையும் கிட்டத்தட்ட 10 20 50 ஜாதகத்தை எடுத்து வச்சு எப்படி வேறுபடுதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்கள் ஜோதிடர் ஆகலாம். யூடியூப்பை பார்த்துட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிட ஆர்வலர் தான், நீங்கள் ஜோதிடர் இல்லை. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.